மக்கள் எல்லாருக்கும் ஒரு இனிய சிறப்பான மதிய வணக்கங்க. உடனுக்குடன் வானிலை பற்றி அறிய நம்முடைய யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, நேரம் ஸ்கிப் பண்ணாம பார்க்குறீங்க. மறக்காம தயவு செய்து ஸ்கிப் பண்ணிட்டு பாருங்க, அப்படியே லைக் பண்ணிட்டு பாருங்க. இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 21/3/2026. ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. கடைசியில் நேற்று முன்தினம் நம்ம ஊரில் இருக்கும்போது கனமழை பெய்தது, அதுக்கான வீடியோ இணைக்கப்பட்டிருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் அந்த ஒரு வீடியோ பதிவை பாருங்கள். கனமழை வந்து வெளுத்து வாங்குது, சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் கோடை மழையால் நம்ம ஊரில், எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா எல்லா பொதுமக்களும் விவசாயிகளும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா காலையில் ஒரு சுற்று மழையும் இரவு ஒரு சுற்று மழையும் இப்படி விட்டு விட்டு இந்த முறை நமக்கு வந்து மழை கிடச்சிருக்கு. கவலைப்படாதீங்க, இது போல் உங்களுக்கும் மழை வரும். ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்தபடியாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா தற்பொழுது அதிகமான வெயில் வந்து அடிக்க போகுது. தென் மாவட்டம், டெல்டா மாவட்டம், வட மாவட்டம் எல்லா இடங்களிலும், எல்லா மாவட்டங்களிலும் மழை வருவதற்கு முன்னாடி நம்ம எல்லோரும் பார்த்திங்கன்னா இந்த வெயிலை வந்து கொஞ்சம் சமாளிச்சாகணும். ஏன்னா வெயில் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். தற்பொழுது அடிக்கக்கூடிய வெயில் பார்த்திங்கன்னா 30 டிகிரிக்கு மேலே தான் இருக்குது. ஆனால் 40 டிகிரிக்கு மேலே பதிவாகலை. என்ன சார் இது இப்படி சொல்கிறீங்க? ஆனால் 40 டிகிரிக்கு மேலே வெயில் அடிக்க போல் தெரியுது சார் எனக்கு அப்படின்னு எப்படி கேட்பீங்க. ஆனால் இப்போ அடிக்கக்கூடிய வெயில் எல்லாமே 32 டிகிரி, 34 டிகிரி, 36 டிகிரி, அதிகபட்சமாக 38 டிகிரி வரைக்கும் தொடுது. ஆனால் 39 டிகிரி இன்னும் நெருங்கி வரலை. ஆனால் இந்த வெயிலே பார்த்திங்கன்னா ரொம்பவே சமாளிக்க முடியாத அளவிற்கு அதிகமான வெயில் அடிச்சிட்டு இருக்கு. அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களை ஏப்ரல் மே மாதங்களை நம்ம அறிவித்தது நடக்க போகுது. 44 டிகிரி வரைக்கும் பதிவாகும், அது எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஏப்ரல் மாதங்களில் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா 40 டிகிரிக்கு மேலே கண்டிப்பாக தொடும். அது முதல் வாரமாக இருக்கட்டும் அல்லது 2வது வாரம், ஒரு ஏப்ரல் 10ஆம் தேதிக்கு மேலே 44, 45 டிகிரி வரைக்கும் தொடலாம் வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? ஆனால் வட இந்தியா சிக்கிருச்சுங்க. நம்ம தென்னிந்தியா பார்த்திங்கன்னா 45 டிகிரி கீழே இருக்கும். ஆனால் வட இந்தியா பக்கம் ராஜஸ்தான், பாலைவன பகுதி, டெல்லி, இந்த வட இந்திய உள்பகுதி எல்லாமே அதிகபட்சமாக 47 டிகிரிக்கு மேலே தொட போகுது. வட இந்தியா தான் ரொம்ப அதிகமான வறட்சியை சந்திக்க போகுது இந்த முறை. நம்ம தமிழக மக்கள் யாராவது வட இந்தியா பக்கம் போனீங்கன்னா கொஞ்சம் உஷாராக பாதுகாப்பாக இருங்க, சரிங்களா? வெயில் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஏப்ரல் மே மாதங்கள் அதிகமான வெயில் காணப்படும். அடுத்தபடியாக மழை எதிர்பார்த்துட்ருப்பீங்க. மழை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு சில இடங்களில் இருக்கும். கடலோரம் மற்றும் கிழக்கு கடலோர மாவட்டங்களில் மதியம் மாலையில் சற்று தீவிரமாக இருக்கும். வட உள் மாவட்டம் மற்றும் தென் உள் மாவட்டங்களுக்கு மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு சில இடங்களில் மட்டுமே கனமழை இருக்குது. பரவலாக இருக்காது, சில இடங்களில் மட்டுமே கனமழை பதிவாகும். அடுத்து இந்த ஒரு வீடியோவை பாருங்கள். பரவலாக எதிர்பார்க்காதீங்க. இன்றைக்கும் நாளைக்கும் அடுத்தடுத்து வரும் நாட்களில் தீவிரம் குறைஞ்சி காணப்படும். மழை வந்து ரொம்ப அதிகமான தீவிரமாக இருக்காது. சில இடங்களில் மட்டுமே கனமழை காணப்படும், சரிங்களா? இதுக்கு வந்து நான் ஒரு அறிக்கை ரெடி பண்ணுறேன். அடுத்த மழை எப்போது பெய்யும் நான் அந்த அறிக்கை ரெடி பண்ணுறேன். இந்த ஒரு வீடியோவை பாருங்கள். மழை அடித்து ஊற்றுதுங்க, கனமழைங்க. இதில் வந்து என்ன ஒரு விஷயம்னா, மழை வந்து நிற்கிது, திடீர்னு பெய்யுது, மறுபடியும் நிற்கிது, மறுபடியும் பெய்யுது. இது பார்த்திங்கன்னா ஒரு வடகிழக்கு பருவமழை போல் இப்போ கோடை மழை வந்து நம்ம ஏரியாவில் வெளுத்து வாங்கிட்டுருங்க. நிற்கிது வருது. இதுதான் கிட்டத்தட்ட மழை தொடங்கி 1 மணி நேரம் ஆகுது. இங்கே பாருங்கள், ஒரு பக்கம் வெளிச்சம், ஒரு பக்கம் நம்ம ஏரியாவில் மழை அடித்து ஊற்றுதுங்க. மழையின் அற்புதமான காட்சிகள் உங்களுக்காக மட்டுமே. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. கோடை மழையின் நேரடியான காட்சிகள் உங்களுக்காக பாருங்கள். கனமழைங்க, வெளுத்து வாங்குதுங்க. கனமழை, சரியான மழைங்க நம்ம ஏரியாவில். கிட்டத்தட்ட மழை தொடங்கி 1 மணி நேரம் மேலே ஆயிடுச்சு. காலையில் 6:30 மணிக்கு மேலே தொடங்கிய மழை வந்து தற்பொழுது 7 மணி மேலே ஆயிடுச்சு. பாருங்கள், கனமழை. இந்த பக்கம் வெயில் வந்துகிட்டு இருக்கு லைட்டாக. ஆனால் நம்ம ஏரியாவில் மழை பெய்து இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த மேகம் தான் மழை கொடுக்குது. இங்கே பாருங்கள், மழை கொடுத்துக்கிட்டு இருக்குது. அந்த பக்கம் வெயில் அடிக்க போகுது, இந்த பக்கம் அப்படியே மழை வந்துட்டு இருக்குது பாருங்கள். மழை ஒரு சிறிய மேகம் தான். ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம ஏரியாவில் மட்டும் மழை இப்போ விட்டு வெளுத்து வாங்குது. இந்த கோடை மழையை பார்த்திங்கன்னா ஒரு சிறிய மழை மேகம் மிகப்பெரிய மழை கொடுக்கும். அந்த அளவுக்கு சக்தி இருக்கும் ஒரு மேகத்துக்கு. இங்கே பாருங்கள், இந்த மேகத்துக்கு மிகப்பெரிய சக்தி கிடச்சிருக்கு. அதனால தான் அதிகமான மழை வந்து ஏற்படுது, கொட்டி நிறுத்து வருகிறது. இந்த பக்கம் அவ்வளோவா மழை இல்லை, வெளிச்சமாக இருக்குது பாருங்கள், ப்ளூ கலராக இருக்குது. இந்த பக்கம் மழை பெய்யுது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மழை இறங்கியிருக்கு. இந்த பக்கம் பாருங்கள், இந்த பக்கம் அப்புறம் வெயில் வரப்போகுது. இந்த பக்கமும் மழை பெஞ்சிகிட்டு இருக்குது. சுற்றி மழை பெஞ்சிகிட்டு இருக்குங்க.